ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னு நடிகர் சங்கம் ஒன்று இருக்குங்க. அந்த நடிகர் சங்கத்தோட தலைவர் யாருன்னா விஷால். விஷாலை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். விஷால் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரஸ் மீட்ல நம்ம தமிழ் சினிமாவோட நடிகர் சங்கத்தோட ஒரு கட்டடம் கட்டுவேன். அந்த தமிழ் சினிமா நடிகர் சங்க கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் தான் விஷால் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பிரஸ் மீட்ல மக்கள் முன்னாடி வாயை விட்டுட்டாரு. சரி, இந்த பக்கம் வாங்க. விஷாலோட அப்பா இருக்காருல்ல, விஷாலோட அப்பா பேரு ஜி.கி. ரெட்டி. ஓகேங்களா? இந்த ஜி.கி. ரெட்டி என்ன சொல்றாருன்னா, என் பையன் விஷாலுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு பேரு அனிதா. விஷாலுக்கும் அனிதாவுக்கும் ஹைதராபாத்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு ஜி.கி. ரெட்டி ஒரு பக்கம் வாய் விட்டுட்டாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு வாய் விட்டுட்டாரு. சரி, இதனால விஷாலோட அப்பா ஜி.கி. ரெட்டி, விஷாலு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரம் நடிகர் சங்கத்தை கட்டடத்தை கட்டு, அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் வாய் விட்டுட்ட, சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் செய்யி அப்படின்னு விஷாலோட அப்பா விஷாலுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் விஷால் என்ன பண்றாருன்னா, நார்மலா விலைவாசி இருந்துருந்துச்சுன்னா விஷால் ஏற்கனவே நடிகர் சங்கத்தை கட்டியிருப்பாரு. ஆனா இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, விலைவாசிலாம் 30% அதிகமாயிருச்சு. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும்? ஜல்லில இருந்து, செங்கல்ல இருந்து, ஹாலோ பிரிக்ஸ்ல இருந்து, கம்பி வரைக்கும் எல்லாமே ரேட் அதிகமாயிருச்சு. அதனால நடிகர் சங்க கட்டணம் பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே நிக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு நடிகர் சங்கத்தோட விஷால் ஒரு பிளான் பண்றாரு. 2, 3 பிளான் பண்றாரு. அது ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, நடிகர் விஷால் இருக்காருல்ல, அவரு பேங்க்ல போய் லோன் வாங்குறதா இருக்காராமா. அப்படி பேங்க்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் லோன் வாங்குனீங்கன்னா, மாசம் மாசம் அமௌண்ட் கட்ட வேண்டியது வரும் டியூ மூலியமா. அப்படி கட்ட உங்களால முடியலனா பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிருவாங்க. இது முடியாது. சரி, 2வதா ஒரு பிளான் பண்றாரு. அது என்ன பிளான்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ டிஎம்கே அரசு இருக்கு பாத்தீங்களா? இந்த டிஎம்கே அரசு கிட்ட போயிட்டு பணம் சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னு விஷால் பிளான் பண்றாரு. ஆனா நம்ம தமிழக அரசே, டிஎம்கே அரசே பாத்தீங்கன்னா, இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு பாத்தீங்களா? எங்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல மிக்ஜாம் புயல் வந்ததுனால, அங்க இருக்கிற மக்களுக்கு தமிழக அரசு நிதி கொடுக்க முடியல. அதனால மத்திய அரசுட்ட இருந்து 5060 கோடி கேட்டிருக்காங்க. அந்த பணமே இன்னும் மத்திய அரசுட்ட இருந்து கரெக்ட்டா வரல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மாசம், ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு, எங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மழை பெஞ்சதுனால அங்க இருக்கிற மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி 2, 3 இடத்துல வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டு அரசுகிட்டயே காசு இல்ல. மத்திய அரசுட்ட இருந்து நிதி கேட்குறாங்க. மத்திய அரசும் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்படி இருக்கும்போது நீங்க எப்படிப்பா போயி டிஎம்கே அரசுட்ட பணம் கேட்பீங்க? இதுவும் முடியாது. அடுத்ததா ஒரு பிளான் பண்றாரு விஷால். நம்ம தமிழ் சினிமாவுல இந்த மூத்த நடிகர்கள் இருக்காங்க. நல்லா ரீச் ஆன நடிகர்கள் இருக்காங்க. இவங்கலாம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாவே வாங்குவாங்க. யார் யாருன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரஜினி, கமலு, விஜய், அஜித்து இந்த மாதிரி நல்ல ஃபேமஸான ஆக்டருங்க கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. கமல்ல இருந்து, அஜித்ல இருந்து, விஜய் வரைக்கும் எல்லாருமே பணம் குடுக்கறதா சொல்ட்டாங்க. எவ்வளோ குடுக்கறத சொல்ட்டாங்கன்னா, ஒவ்வொரு கோடி. இப்போ விஜய்கிட்ட இருந்து 1 கோடி, அஜித்ட்ட இருந்து 1 கோடி, கமல்ட்ட இருந்து கோடி, ரஜினிட்ட இருந்து 1 கோடி. ஆனா, ரஜினி மட்டும் இதுவரைக்கும் ஒத்துக்கவே இல்லைங்க. ரஜினி எவ்வளோ பெரிய ஆக்டரு. இப்ப கூட இந்த அயோத்தியில இந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு போய் கலந்துட்டு வந்தாரு. ஆனா, அவரு இதுவரைக்கும் பணம் சல்லி பைசா கூட குடுப்பேன் அப்படின்னு இன்னும் ஒத்துக்கவே இல்ல. சரி, இப்படி இருக்கும் பொழுது எல்லா ரசிகர்களுமே ரஜினி ரசிகர்கள்ட்ட கேள்வி கேட்டு வராங்க. தலைவா, என்ன தலைவா நீங்க ஒரு ஃபேமஸான ஆக்டரு. உங்களால கூட என்னப்பா 1 கோடி கூட குடுக்க முடியாதா? அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஒரு பக்கம் விஷால வந்து எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, விஷால் போற இடத்துலலாம் வாய வச்சுட்டு கம்முனே இருக்கிறது இல்லைங்க. போன வேலை என்னவோ அத முடிச்சுட்டு வரதெல்லாம் இல்ல. வாய் அதிகமா விட்டதுனால வேலையும் முடியறதில்ல. அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க விஷால் கிட்ட. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, நடிகர் சங்கம் எப்படிதான் கட்டி முடிக்க போறாங்க? விஷாலுக்கு எப்பதான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.